மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் ஒவ்வொரு செய்தியும் மிக பிரயோஜனமா இருக்கிறது என்று உங்களை அநேகர் தெரிவிக்கின்றீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக எழும்பவே தேவன் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையினால உங்களை ரட்சிக்கிறார், உங்களை அபிஷேகிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வழியாக தேவன் மகிமைப்படுகிறார். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு 50 பேருக்காகிலும், உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தார், நீங்கள் பணி செய்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் பார்க்கும் இடத்துல என்று சொல்லி அநேக பேருக்கு இந்த ஆசீர்வாத செய்திகளை நீங்கள் அனுப்புங்கள். என்றால் அவர்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தினால் தொடப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். நல்லது. இன்றைக்கும் கூட ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. நம் ஆண்டவராய் இயேசு சொன்னார், மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல, லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 26லிருந்து 30 வரைக்கும் உள்ள வசனத்துல கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா புஸ்தகத்துல சொன்னார், மத்தேயு புஸ்தகத்துல சொன்னார், மார்க்கு புஸ்தகத்திலும் சொன்னார். மனுஷகுமாரோட 2ஆம் வருகையில நோவாவின் காலத்தில் இருந்தது போல மனுஷகுமாரன் வரும்போது இருக்கும் என்று சொன்னார். நோவா காலத்தில் என்ன நடந்தது? இன்றைக்கு இருக்கிற அக்கிரமங்களை பாருங்கள், அவலமான நிலைமைகளை பாருங்கள், வேசித்தனங்களை, உபச்சாரங்களை, கொலைகளை, கொள்ளைகளை, மதவெறிகளை, களியாட்டங்களை பாருங்கள். எங்கும் கலவரமாக இன்றைக்கு இந்த உலகம் மாறியிருக்கிறது. மனிதாபிமான மற்ற மிருகத்தனமான நிலைமையில ஜாதி, மதம், இனம், பணம், பதவி என்ற பெயரில எல்லாரும் குருட்டாட்டம் பிடித்தவர்களாக, எல்லாரும் மிருகங்களாக, ஒருவர் அழிக்கிறவர்களாக மாறி போயிருப்பதை இன்றைக்கு காண்கிறோம். இப்படிதான் நோவாவின் காலத்துல அந்த காலத்து மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தானாம். காரணம், நோவா தினந்தோறும் தேவனையும் சமூகத்தை தேடுகிறவராக, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி நடக்கிறவராக, ஆண்டவராகிய தேவனுடைய பாதத்தை வணங்குறவராக, தேவனுடைய ஆவியால் நிரம்பினவராக நோவா இருந்தார். இதே போலத்தான் நாமும் கூட நம்மை சுற்றிலும், நாம் சூழ்ந்திருக்க இடங்களில, பணியாற்ற இடங்களில, நாம் பழகிற இடங்களில, நாம் பார்க்கிற சமுதாய சூழ்நிலையில எங்கும் கெட்ட நடத்தைகளும், பாவங்களும், கொலைகளும், பொய்களும், பித்தலாட்டங்களும் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு ரத்தத்தால் தொடப்பட்ட மக்கள், தேவனை அனுதினமும் தேடுகிற மக்கள், பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற மக்கள் எல்லா சூழ்நிலையிலும் உத்தமனும் நீதிமானுமாய்த்தான் அவர்கள் இருப்பார்கள். தேவனோடு நோவா அனுதினமும் நடந்தார். நாமும் அனுதினமும் ஆவியானோரோடு நடக்கும்படிதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த உத்தமனும் நீதிமானுமா இருந்த நோவாவை கொண்டு தான் தேவன் ஒரு பேழையை செய்தார். இது ஆண்டவராய் இயேசுவினுடைய உடலான சபைக்கு முன்னடையாளம். அன்றைக்கு அழிந்து போகிற உலகத்திலிருந்து தப்பும்படியாக அந்த செய்தியை ஜனங்களுக்கு சொல்ல வைத்தார். நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய 3 மகனும் அவருடைய 3 மருமகள்மாரும் அந்த பேழையை ஆயத்தம் பண்ணினார்கள். அந்த குடும்பம் அந்த பேழைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டார்கள். அதே போலத்தான் இன்றைக்கு உத்தமர்கள், நீதிமான்களை கொண்டு தான் ஆண்டவர் சபைகளை கட்டி எழுப்புகிறார். கிராமங்கள் தோறும் சபைகள், வீடுகளெல்லாம் ஜப ஆராதனைகளாக மாறுகிறது. அந்த குடும்பங்களை ஆவியானவர் பாதுகாக்கிறார். அந்த பேழைக்குள்ளே நோவா குடும்பம் இருந்தது. அதுபோல கிறிஸ்துவுக்குள்ளே அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் இருப்பார்கள். உலகம் எப்படியோ அக்கிரமங்களால அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. நோவா காலத்தில் எல்லாரும் அழிந்தார்கள். ஆனால் நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. என்றால் அவர் நீதிமான உத்தமனும். அதே போலதான் இன்றைக்கு இந்த உலக முடிவிலும் கூட
அநேக ஆலோசனைகள், இயேசுவை பற்றி இரக்கத்தின் போதனைகள், மன்னிப்பின் போதனைகள், மனதுருகும் போதனைகள், பாவ மன்னிப்பின் போதனைகள் உலகத்தாருக்கு பரிசுத்தாவினால் உலகமெங்கும் போதிக்கப்படுகிறது. ஜாதி, குலம், கோத்திரம், பணம், பதவி, சொத்து, சுகம், பாரம்பரியம் என்று இப்படிப்பட்ட குருட்டாட்டத்தில் ஜனங்கள் இருக்கிறதுனால அந்த மெய்யான தேவனுடைய அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து பாவத்திலே வாழ்கிறார்கள். அது பாவம் அவர்களை அழித்துவிடும். ஆனால் நீதிமான உத்தமனுமாய் வாழ்ந்த நோவா காத்தது போல நீதிமான உத்தமனாய் வாழக்கூடிய மக்களை இன்றைக்கும் பரிசுத்தாவி பாதுகாக்கிறார். எந்த ஒரு புயலும் உங்கள் மேல் நெருங்கி வராதபடி கர்த்தர் காப்பாற்றிக் கொள்வார். என் அன்பானவர்களே, இன்றைக்கு சபைகளுக்கு உத்தமம் உண்மையும் உள்ள சபைகள் தேவை. உத்தம உண்மையுமுள்ள போதகர்கள், பிரசங்கிமார்கள், ஊழியர்கள் தேவை. உத்தம உண்மையுமுள்ள கணவன் மனைவி பிள்ளைகளாக இன்றைக்கு சபைகள் மாற வேண்டும். உத்தம உண்மையுமுள்ளவர்கள் தான் கர்த்தர் இயேசு வருகையில அவருடைய சமூகத்துக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நாம் ஆயத்தமாவோம், பிறர் ஆயத்தமாக்குவோம். கர்த்தருக்கு பிரியம் உத்தமனும் உத்தமையுமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தான். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவை அனுப்பி அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் துரோகங்களாலும் செத்து போயிருந்தவர்களை மன்னித்து இரத்தத்தை ஊற்றி உயிர்ப்பிக்க வைக்கிறீர். செவி கொடுத்தவர்கள் உத்தமனும் உத்தமையுமாய் மாறுகிறார்கள். புறக்கணித்தவர்கள் அக்கிரமக்காரர்களாக வாழ்ந்து அந்த அக்கிரமத்திலே அழிகிறார்கள். ஆனாலும் உம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை அப்பா, உம்முடைய வல்லமையின் கரம் எப்பொழுதும் பாதுகாக்கிறது. உமக்கு நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.